தமிழக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களின் பட்டியலை கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பில், கழக ஆட்சிமன்ற குழு பரிசீலித்து எடுத்த முடிவின்படி அடுத்த மாதம் 17ஆம் தேதி மற்றும் 19ஆம் தேதிகளில் தமிழகத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுவதாக அறிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியின் 200 வார்டுகள், வேலூர் மாநகராட்சியின் 60 வார்டுகள், சேலம் மாநகராட்சியின் 60 வார்டுகள், ஈரோடு மாநகராட்சியின் 60 வார்டுகள், திருப்பூர் மாநகராட்சியின் 60 வார்டுகள், கோயம்புத்தூர் மாநகராட்சியின் 100 வார்டுகள், திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியின் 65 வார்டுகள், தஞ்சாவூர் மாநகராட்சியின் 51 வார்டுகள், மதுரை மாநகராட்சியின் 100 வார்டுகள், திண்டுக்கல் மாநகராட்சியின் 48 வார்டுகள், திருநெல்வேலி மாநகராட்சியின் 55 வார்டுகள், தூத்துக்குடி மாநகராட்சியின் 60 வார்டுகள் என 12 மாநகராட்சிகளில் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களின் பட்டியலை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். இதேபோல் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களின் பெயர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 27 வார்டுகள், திருவள்ளூர் மாவட்டத்தில் 24 வார்டுகள், வேலூர் மாவட்டத்தில் 40 வார்டுகள், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 34 வார்டுகள், கடலூர் மாவட்டத்தில் 29 வார்டுகள், விழுப்புரம் மாவட்டத்தில் 47 வார்டுகள், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 23 வார்டுகள், தருமபுரி மாவட்டத்தில் 18 வார்டுகள், சேலம் மாவட்டத்தில் 29 வார்டுகள், நாமக்கல் மாவட்டத்தில் 17 வார்டுகள், ஈரோடு மாவட்டத்தில் 19 வார்டுகள், திருப்பூர் மாவட்டத்தில் 17 வார்டுகள், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 17 வார்டுகள், நீலகிரி மாவட்டத்தில் 6 வார்டுகள், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 24 வார்டுகள், பெரம்பலூர் மாவட்டத்தில் 8 வார்டுகள், அரியலூர் மாவட்டத்தில் 12 வார்டுகள், கரூர் மாவட்டத்தில் 12 வார்டுகள், தஞ்சாவூர் மாவட்டத்தில் 28 வார்டுகள், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 21 வார்டுகள், திருவாரூர் மாவட்டத்தில் 18 வார்டுகள், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 22 வார்டுகள், மதுரை மாவட்டத்தில் 23 வார்டுகள், தேனி மாவட்டத்தில் 10 வார்டுகள், திண்டுக்கல் மாவட்டத்தில் 23 வார்டுகள், விருதுநகர் மாவட்டத்தில் 20 வார்டுகள், சிவகங்கை மாவட்டத்தில் 16 வார்டுகள், ராமநாதபுரம் மாவட்டத்தில் 17 வார்டுகள், திருநெல்வேலி மாவட்டத்தில் 26 வார்டுகள், தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வார்டுகள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 11 வார்டுகள் ஆகியவற்றில் போட்டியிடும் கழக அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களின் பட்டியலை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார்.